எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எவ்வாறு மற்றவர்களை எண்ண வேண்டும்? ஒரு சமயம் சச்சின் தெண்டுல்கர் ஒரு ஹோட்டலிலே சாப்பிடுவதற்காக சென்றார். அப்பொழுது அங்குள்ள வெயிட்டர் அவரிடம், உங்களுடைய எல்போ பேடினுடைய சைஸை குறைத்தால் நீங்கள் இதைவிட பிரமாதமாக விளையாடலாம் என்று சொன்னார். உடனே சச்சின் தெண்டுல்கர் அதை கேட்டு அதன் பிரகாரமாக அந்த எல்போ பேடினுடைய சைஸை குறைத்து விளையாடினார். அதன் மூலமாக அவர் நன்றாக விளையாட முடிந்தது. அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. உடனே அந்த வெயிட்டர் எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை பாராட்டினார். உலக கிரிக்கெட் போட்டியிலே முதல் தடவையாக 200 ரன்கள் குவித்து இருக்கிறார் சச்சின் தெண்டுல்கர். சதம் அடித்தவர், உலக புகழ் பெற்றவர். ஆனால் அந்த சச்சின் தெண்டுல்கர் ஒரு வெயிட்டர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றினார். அது தனக்கு லாபகமாக இருந்ததினாலே அந்த வெயிட்டரை பார்த்து தன்னுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்தார். நாமும் யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறுவோம். நம்மை நாமே புத்திமான்கள் என்று எண்ணாமல் மற்றவர்கள் சொல்லும் டிப்ஸை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன்.